ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் செபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக நாம் பார்க்க வேண்டிய காரியம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். விண்ணப்பத்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் துயரங்களும் மாத்திரமே அவன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவனுக்கு வந்து சேருவது. விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பாடுகள் மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையில் வந்து வருகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடுகள். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் இந்த சொல்லுகிறான், கர்த்தரின் விண்ணப்பத்தை. ஆகையினால தான் நாம் தேவன் சொல்லுகிறார், கேளு என்று சொல்லுகிறார். உன் விண்ணப்பம் எதுவானாலும் கர்த்தர் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். பாடுகளும் உபத்திரவங்களும் அவனை அறியாமல் வரக்கூடியதாக இருக்கிறபடினாலே. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு நாளில் ஆகார் என்கிற ஒரு சகோதரி வனாந்தரத்தில் கண்ணீரோடு கதறி அழுத வேளையில் அங்கே வனாந்தரத்தில் வேதனையோடு கூட திரிந்து கொண்டிருந்தான். அந்த நாளில் இப்பொழுது கணவனும் கைவிட்டு விட்டான். அவளுக்கு நம்பி இருந்த காரியம் ஒரே ஒரு மகன் மாத்திரமே. இந்த மகனும் இவனை தன்னை கைவிட்டு போகிறான், தண்ணீர் இல்லாததினால் என்று சொல்லி கதறி அழுது கொண்டிருக்கிறார். அந்த வேளையில தான் கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை, அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, இந்த நாளில் நீ யாராக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த கஷ்டங்கள் வேதனைகள் வருகிறது, இந்த பாடுகள் வருகிறது, இந்த வேதனையில் என்னை யார் விடுவிப்பான் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறார். கலங்காது. ஆகாருடைய கண்ணீரை துடைத்தவர், கண்ணீரை கண்டவர். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ யாராக இருந்தாலும் சரி, வேதனையோடு கூட இருக்கிறாயா? ஐயோ, இந்த வனாந்தரத்தில் வேதனையோடு இருக்கிறேன் என்று கதறிக்கொண்டு இருக்கிறாயா? கலங்காது, திகையாது. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் பிரதான காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவள் அதுவரைக்கும் தேவனை காணவில்லை. இந்த கஷ்டங்களும் பாடுகளும் ஏன் வருகிறது? நீ தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் வானாதி வானத்தினுடைய தேவன், அவர் சர்வலோகத்தின் தேவன். அவரை நீ கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடுகளும் உபத்திரவமும் வருகிறது. அந்த வேளையில தான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அவளுடைய கண்களை திறந்தார், அவளுக்கு வெளிப்பட்டார். அந்த பாடுகள் வரும்பொழுதுதான் நீ தேவனை கண்டுகொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த பாடுகளும் வேதனைகளும் வருகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பாடுகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த பாடுகளில் இருந்து கர்த்தர் உன்னுடைய பாடுகளில் இருந்து உனக்கு விடுதலை தர அவர் போதுமானவர் இருக்கிறார். அவருடைய கரம் உன்னை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். பாடுகளை கண்டு துவண்டு போக வேண்டாம். பாடுகளை கண்டு நீ தைரியப்படு. கர்த்தர், நான் கர்த்தரை காண்பேன், இப்பொழுது தெய்வத்தை காண்பேன். இந்த பாடுகள் வழியாகத்தான் நீ தெய்வத்தை காண முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த பாடுகளும் கஷ்டங்களும் வருகிறது என்று சொல்லி நீ வேதனையோடு கூட கலங்கி தவிக்க வேண்டாம். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெரிதான காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்புக்குரியவர், இந்த கண்ணீரின் பாதையில தான் கர்த்தரை கண்டாள். ஆனால் அவள் வேதவசனம் சொல்லுகிறது, என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இந்த பாடுகளில் தான் நீ தெய்வத்தை காண முடியும். இதே போலதான் பாடுகள் உபத்திரத்தில் வந்து நடந்து கொண்டிருந்த அன்னாளை பார்க்கிறோம். அன்னாலும் அந்த பாடுகள் வேலையே தான் நடந்து கொண்டிருந்தார். அந்த நாளில் தான் அவர் கர்த்தருடைய அற்புதங்களை, பாடுகள் இதற்காக வருகிறது என்றால், ஒன்று தெய்வத்தை காண, இன்னொன்று தெய்வத்தினுடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக
அதற்காகத்தான் பாடுகளை கண்டு நீ துவண்டு போக வேண்டாம். கர்த்தர் உன் பாடுகளில் இருந்து உனக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உனக்காக நான் செய்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே மகனே, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.